இயற்கையோட ஒன்றிணைந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனிதர்கள் எல்லாருமே சரிநிகராகத்தான் இருந்தாங்க. பிரிவினை கூட ஆண் பெண் பிரிவினைன்னு சொல்லப்படுற இயற்கை பாலின பிரிவினை மட்டும்தான். வேட்டையாடிய உணவை நெருப்புல சுட்டு சாப்பிடும் போது குகையில இருந்த பெண்கள் ஓய்வு நேரத்துல நீரை கொதிக்க வச்சு இறைச்சிய அதுல வேக வச்சாங்க. மாமிசத்தையும் கிழங்கையும் நெருப்புல சுடாம கூட சாப்பிட முடியுங்கிற பக்குவத்துக்கு கொண்டு வந்தாங்க. வேக வைத்த உணவு முறைங்கிற புதிய உணவு முறைய உருவாக்குனாங்க. அப்போல இருந்து நெருப்புல சுட்ட உணவை ஆண் உணவுன்னும் நீரில வேக வச்ச உணவை பெண் உணவுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண் அவசரத்தின் அடையாளமானான், பெண் பக்குவத்தின் அடையாளமானாள். அவைகளை மாதிரியே உணவு, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மலைகள், நதிகள்னு எல்லாவற்றையுமே தங்களை போலவே ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்குங்கிற முடிவுக்கு வந்தாங்க. இயற்கையோட அதி அற்புதங்கள் எல்லாமே தன்னோட எதிர்பாலினத்தின் மேல இருக்கிற வசீகரத்துல இருந்துதான் ஆரம்பமாகும்.